உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்ப பிரசவ வார்டுகள்ல போய் பாருங்க. பிள்ளை பெத்துக்கிற அம்மா உள்ள படுத்துட்டு இருப்பா. வெளிய வெராண்டால அலைஞ்சுகிட்டே இருப்பாங்க. ஒரு நர்ஸ் வெளிய வருவாங்க. வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னோனே, இவங்க பக்கத்துல போவாங்க. போன உடனே ஆண் குழந்தைன்னு சொன்ன உடனே அவங்க முகத்துல அப்படியே 1000 வாட்ஸ் எரியும். பெண் குழந்தை பிறந்திருக்குன்னோனே அப்படியே பஜுக்குன்னு சுருங்கிக்கும். ஏன் என்னாச்சு? ஆண் குழந்தைன்னு என்ன? பெண் குழந்தைன்னு என்ன? ஆக பெண் குழந்தைன்னாவே அவங்களுக்கு அப்படியே முகம் சுருங்கி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த அம்மா மயக்கம் தெரியும். மயக்கம் தெளிஞ்சு பக்கத்துல குழந்தை எங்க இருக்குன்னு தேடும். அப்ப பக்கத்துல போயி, "அம்மா பெண் குழந்தை பொறந்திருக்கான். இதுக்கா 10 மாசம் கஷ்டப்பட்ட?" அப்படிம்பாங்க. அந்த அம்மாவுக்கும் அந்த சோகத்த ஏத்திருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா, அத ஒரு கொண்டாடுற சமூகமாவே இன்னும் நம்ம மாறல. இன்னைக்கும் தென் பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொல்ற சமாச்சாரங்கள்லாம் மறைமுகமா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெண் குழந்தைக்கு இருக்கிற வீட்லலாம் போய் பாருங்க, வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிறவங்க, யார் கையிலயாவது புடிச்சு குடுக்குற வரைக்கும் என்ன பண்றதுன்னு நிம்மதி இல்லாம